ஆண்டவரே, உடைய பிள்ளைகிட்ட நான் பேசுவது என்னன்னு எனக்கு மனசுல ஏவுங்க. சில சமயம் பல காரியங்களை ஆசைப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். காரியங்கள் தாமதமாக இருக்கலாம். எதிர்பார்ப்பு பிரகாரம் காரியங்கள் அந்த ஸ்பீடில் நடக்காமல் இருக்கலாம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் மற்றவங்களுக்கெல்லாம் வேலை செய்கிறாரு, நம்ம லைஃப்பை கைவிட்டுட்டார் போல, நம்மளை காணாமல் போயிட்டாரா? இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஏதோ குறை இருக்குது, அதனால தான் பின்தங்கின மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ தாமதமாகுது? மற்றவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டக்கு டக்கு டக்குன்னு அவங்க வாழ்க்கையில் சில ஆசீர்வாதம் வருது, வளர்ச்சி வருது, முன்னேற்றம் இருக்குது. எனக்கு ஏன் கல்யாணம் ஆகலை? இன்னும் எனக்கு என்னத்துக்கு ஒரு குழந்தைக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். இப்படிலாம் ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது மனசில் ஏகப்பட்ட வேதனையோடு உட்காந்துருக்கலாம். எனக்கு ப்ரொமோஷன் ஆகலை, என்னை மட்டும் விட்டுட்டாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் ஆகுது, அப்போ என்கிட்ட ஏதாவது குறையா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு அதிக குழப்பத்தில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்ல வேண்டிய காரியம்னா, நீ என்னால் மறக்கப்பட மாட்ட. You will not be forgotten of me. உன்னை நான் மறக்க மாட்டேன். உன்னை மறந்துட்டேன்னு நினைக்காத. எல்லாருக்கும் காரியம் கூடிருச்சு, அப்போ என்கிட்ட தான் ஏதாவது தப்புன்னு இல்லை. நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரா, நம்மளை விட்டுட்டு போயிட்டாரா, நமக்கு ஏன் காரியம் நடக்கலைன்னு. ஆனால் ஆண்டவர் சம்டைம்ஸ் சில நேரத்தில் அவர் ஸ்லோவாக வரா மாதிரி இருக்கும், அவர் டிலே பண்ணி வரா மாதிரி இருக்கும், அவர் லேட்டாக வரா மாதிரி இருக்கும், அவர் மறந்து போயிட்டா மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, நான் உன்னை மறக்க மாட்டேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. இன்னொரு வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அம்மா, ஐயா, பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் சொல்கிற காரியம், ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ ஈவன் இஃப் யுவர் மதர் ஃபர்கெட்ஸ். அதான் சொல்கிறார், உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நானும் கைவிட மாட்டேனே, மறக்கப்பட மாட்டாய். அப்போனா ஆண்டவர் மறக்கப்பட மாட்டேன்னு சொல்கிறது நல்லா இருக்குது. இன்றைக்கி என் வாழ்க்கையில் என்ன இப்படி இருக்குன்னு. இதே மாதிரி தான் ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில் சிறு வயதுலேருந்து கஷ்டம். ஆனால் அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? நான் ஒன்றும் கேட்கல, நான் சும்மா இருந்தேன், ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம், ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு வார்த்தை கொடுத்தார். ஆனால் வார்த்தை கொடுத்தாரோ இல்லையோ, அன்றையிலிருந்து எனக்கு துன்பத்தின் மேலே துன்பம். நான் அந்த ஒரு தரிசனத்தை நான் என் வீட்டில் சொன்னேன். ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். என் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட வந்து அவங்க என்னை பணிவாங்கன்ற அளவுக்கு ஒரு சூரியன், சந்திரன், நட்சத்திரம் வச்சு ஒரு தரிசனம் கொடுத்துருக்கார் ஆண்டவர். 2 வாட்டி ஆச்சு. 2 வாட்டி ஆன உடனே அவன் மேல் அவன் கூட பிறந்த சகோதரர்கள் அனைவரும் பொறாமையாகி, இவன் ரொம்ப பெருமையாக இருக்கிறான், இவனை நம்ம என்ன பண்ணிடணும், கொலை செய்யணுன்றாங்க ஒருத்தன். உடனே என்ன பண்ணுறாங்க, சுருக்கமாக சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும், அவனை தண்ணி இல்லாத ஒரு குழியில் போட்டுட்டு, ஏன் போட்டாங்கன்னா, ஒரு சகோதரன் இவனை கொலை செய்யணுன்னு உடனே அவன்கிட்ட காப்பாற்றுறதுக்காக அது உள்ளே போட்டுட்டான் இன்னொரு சகோதரன். எதுக்குன்னா, அப்புறமாக கோவம்லாம் தெளிஞ்ச பிறகு எடுத்துகிட்டு போய் அப்பாட்ட கொடுத்துடலான்னு. ஆனால் நடந்த காரியம் என்னென்னா, இவங்க தூங்கி எழும்புறதுக்குள்ளே இன்னொரு சகோதரர்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அவனை எடுத்து அந்த பக்கம் வியாபாரிகள்கிட்ட விற்றுட்டாங்க. அவனை விற்றது எங்கன்னா, அந்த வியாபாரிகள் அவனை கைதியாக எடுத்துகிட்டு போய் எகிப்து தேசத்துக்கு போய் அடிமையாக போட்டிஃபார் என்ற ஒரு பெரிய அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர்கிட்ட விற்றுட்டாங்க. இந்த பையன், வாலிப பையன், செல்ல பிள்ளையாக வளர்ந்தான். அவனுடைய व्यसனத்தை நம்ம தான் அறியணும். அந்த இடத்துல உண்மையும் உத்தமமான எஜமானுக்கு இருக்கிறான். ஆனால் நடந்த காரியம் என்ன, அவன் மேல் அவன் சொந்தக்காரர்கள், அவனுடைய வீட்டார்கள் அவனை என்ன பண்ணாங்க, ஃபர்சேக் பண்ணாங்க, போடான்னு விரட்டி விட்டாங்க. ஆனால் வேலை செய்கிற இடத்துல தே ஃபால்ஸ்லி அக்யூஸ்ட், பொய்யாக சாட்சி சொல்லி, பொய்யாக காரியங்களை சொல்லி, அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய எஜமான் உடைய மனைவி அவனை தவறாக பழகிறதுக்கு அவங்க ஆசைப்பட்டு அவனை கவர்ச்சி பண்ணி அவனை பாவத்தில் விழுறதுக்கு முயற்சி டெய்லி செய்வாங்களாம். ஆனால் இந்த வாலிப பையன் சொல்வானா, மேடம் நோ, ஏன்னா ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நான் பயப்படுறேன், 2 உங்கள் எஜமான் எல்லாத்தையும் நம்பி என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு விரோதமாக நான் செய்ய மாட்டேன். அவ்வளோ உத்தமமாக இருக்கிறதை பார்த்த பொறாமையில் அந்த அம்மா
பொய்யாக அவதூறாக பேசி கடைசியில் அவனை ஜெயிலில் போட்டாங்க. அவனை ஜெயிலில் போட்டு அங்கே அவன் மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு இருக்கிறான். அங்கே நடந்த ஒரு காரியம் என்னன்னா, அங்கே ஒரு பட்லர் இருக்கிறான், அங்கே ஒரு பேக்கர் இருக்கான். இவனுக்கு ஒரு சொப்பனம் வந்த உடனே அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை இவர் சொல்றார். அப்போ இந்த பட்லருக்கு சொல்றாரு, உனக்கு 3 நாள் கழிச்சு ராஜா உன்னை திருப்பி கூப்பிட்டு உன்னை வேலை கொடுத்துருவார், திருப்பி நீ கவலைப்படாத. அங்கதான் ஒரு மனுஷனுடைய ஏக்கம் என்னன்னு தெரியுது. நல்லா கேளுங்க. பைபிள் எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்க அந்த வசனத்தை நான் வேணா சொல்றேன், நீங்க கொஞ்சம் வாசித்து பார்க்கலாம். அந்த வசனம் என்னன்னா, அவன் சொல்றான், நீ ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கும் பொழுது என்னை மறந்துடாத, நீ எனக்காக பரிந்து பேசுவாயா, என்னை மறந்துடாதன்னு கேட்கிறாரு. யாரு? யோசேப்பு அந்த பட்லர்கிட்ட கேட்குறான். பாவம் போல இருக்கு பாருங்க. அவனுக்கும் ஒரு மனுஷன் ஆசை தானே இருக்கும். அவன் சொல்றான், என் வாழ்க்கையில் குற்றமில்லாமல் என்னை அவதூறாக சொல்லி என்னை உள்ளே போட்டாங்க, நீங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகி திருப்பி நீங்கள் ராஜாவுடைய அரண்மனையில் வேலைக்கு போயிட்ட பிறகு என்னை பற்றி கொஞ்சம் நீ நினைவு கூர்ந்து. எப்படி தெரியுமா, அந்த திருடன் இயேசுவானர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைவு கூறுங்க. அதே வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் அரசாங்கத்தில் போயிட்டப்போ என்னை நினைவு கூறுங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அங்கே நடந்த காரியம் என்னன்னா, அந்த பட்லர் அப்படியே மறந்து போயிட்டார். அம்மா, ஐயா, தங்கச்சி, தம்பி, உலகத்தில் எவ்வளோ நன்மை செஞ்சோம் அவன் மறந்து போயிட்டான். மறந்து போயிட்டான்னா அவன் கெட்டவனா? இல்லை, கெட்டவன் இல்லை. அவனுக்கு வேலை மேலே வேலை வந்துச்சு, இல்லை அவனுக்கு ஞாபக சக்தி இல்லை, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, மறந்து போயாச்சு. இதுக்குள்ள இந்த வாலிபனுடைய வயசு காத்திருக்கும் நாட்கள் எவ்வளவு தெரியுமா? 30 வயசு முடிஞ்சிருச்சு. ஒரு மனுஷனுடைய லைஃபே போயிடுச்சுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க 2 வருஷம் காத்திருக்கீங்களா, 5 வருஷம் காத்திருக்கிறீங்களா, 10 வருஷம் காத்திருக்கிறீங்களா தெரியல. இவன் வாழ்க்கை 30வது வயசுல கர்த்தர் அவனை மறக்கவில்லை. ஆமென். பட்லர் மறந்தாச்சு, எல்லாரும் மறந்துட்டாங்க. ஐயா என்னை நினைவு கூறுங்கன்னு சொல்லி அனுப்பினவர் மறந்துட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை மறக்கவில்லை. அவனுக்குன்னு ஒரு நேரம் இருந்துச்சு, அவனை எப்படி கொண்டு வரணும்னு தெரியும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு திகிலும் பயமும் குழப்பத்தை கொடுத்த உடனே அவர் அந்த ஊரில் இருக்கிற எல்லா மந்திரவாதிகள், ஞானிகள், எல்லா விதமான ஆட்களுக்கும் கூப்பிட்டு, இதுதான்டா நான் பார்த்த சொப்பனம், நீ சொல்லுன்னு சொன்னா கூட அதுக்கு அர்த்தம் சொல்ல தெரியல. அப்போ ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. அப்பதான் இந்த பட்லருக்கு யோசனை வந்து, ஐயோ இவனுங்கெல்லாம் சாகிறதுக்கு பதிலாக நமக்கு ஒருத்தர் தான் சொன்னது அப்படின்ட்டு, ராஜா நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன். என்னப்பா செஞ்ச? இந்த மாதிரி ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கிறான்ப்பா, அவன் சொல்லி அனுப்பிச்சான், ஆனால் நான் தான் மறந்துட்டேன் ராஜா, அவன் கரெக்டாக உங்களுக்கு சொல்லுவான், உடனே அந்த யோசேப்பை கூப்பிடுன்றார். அந்த யோசேப்பை கூப்பிடுற நாள் உன் தாடி கீடி எல்லாம் அழகா நல்லா ஷேப் பண்ணி நல்லா முடியெல்லாம் வெட்டி அழகாக ட்ரெஸ் போட்டு வான்னு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே நடந்த காரியம் என்னன்னா, அவன் அந்த அர்த்தத்தை சொல்லி அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு ஆன்சரை கொடுத்து, நீங்க உங்க எகிப்துல ஞானமா யாராவது ஒருத்தர் இருந்தானா அவன் கையில பொறுப்பை கொடுத்து இதை செய்யுங்கன்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் சொல்றாரு, உன்ன மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை, உன் கடவுள் கொடுத்த ஞானம்டா இது மனுஷன் ஞானம் இல்லை. நீ, அவர் சொல்றாரு, உன்கிட்ட ஒரு காரியம் மட்டும் உனக்கு எனக்கு வித்தியாசம், உனக்கு ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற அந்த சிங்காசனம் தான் கிடையாது உனக்கு, மிச்சதெல்லாம் உன் கையில் கண்ட்ரோலில் கொடுக்குறேன், வச்சுக்கோ, நீ எனக்காக உதவி செய்யு. ஒரே நிமிஷத்தில் எங்கே போயிட்டான்? எங்கேயோ டஞ்சனில் இருந்த மனுஷன் ராஜாக்கு நெக்ஸ்ட் ஆயிடுச்சு அவன் வாழ்க்கையில். ஆனால் நடந்த காரியம் யாரு? கர்த்தர் மறக்கவில்லை, ஆண்டவர் மறக்கவில்லை. ஆனால் காத்திருக்கும் நாட்கள் எவ்வளோ ஆச்சு? 30 வருஷம் கழிச்சு தான் நல்ல காலமே பிறந்துச்சு அவனுக்கு. நீங்கள் நினைக்கலாம், ஏன் உடனே நடக்கக்கூடாதா? நானும் கேட்பேன், ஏன் இந்த ஆண்டவர் எப்பவுமே லேட் மாதிரி வராரு? லாசரஸ் இறந்து போயிட்டாரு தெரிஞ்சிச்சு, ஏதாவது கொஞ்சம் அவசரமா வரா மாதிரியாச்சும் வந்தாரா? இல்லை. அவர் சொல்றாரு, எல்லாம் நம்ம போக வேணாம், நம்ம பொறுத்து போகலாம். அப்ப வேணுனே போறாரு.
பொறுத்து எத்தனை நாள் கழிச்சு போறாரு சொல்லுங்க? லாசரு மரித்த பிறகு எத்தனை நாள் கழிச்சு அவர் போறாரு? போய் என்ன சொல்றாரு? லாசரு உறங்குறாரு, தூங்குறாருன்றார் பாருங்க. ஆனா சொல்றதுக்கு முன்னால சொல்றாரு, அவனை உயிரோடு எழுப்புறாரு. அப்ப சொல்றாரு, இது நடந்தது நல்லது. ஏன் இது நடந்தது? கடவுளுக்கு மகிமை கொண்டு வர்றதுக்காக தான் இது நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம லைஃப்ல சில சமயம் காத்திருக்கிறது கடவுளுக்கு ஒரு மகிமை நம்ம மூலம் வர்றதுக்கு காத்திருக்கும். இப்போ உங்க ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவர் காக்க வைக்கிறாரு. அவர் காக்க வைக்கிறனால அவர் அந்த ஜெபத்துக்கு நோன் ஆன்சர் கிடையாது. பாருங்க, பல தடவை நீங்க நினைக்கிறீங்க, நான் ஜெபம் பண்ணேன் சார், அவர் ஆன்சர் வரல, அப்பனா அவர் வேண்டாம் சொல்றாருன்னு. இல்லை, ஆண்டவர் காக்க சொல்றார். காத்திருக்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? அவருடைய கரெக்டான நேரம்னு ஒன்று இருக்கு. இங்க பாருங்க, நான் சொல்றேன், கரெக்டான நேரத்தில் கரெக்டான நபரை சந்தித்து கரெக்டான வார்த்தைகளை பேசுவது ஒரு மனுஷனுடைய கையில் இல்லை, அவனுக்கு படிப்புல இல்லை, அவனுடைய யூனிவர்சிட்டியில் இல்லை. அது கர்த்தருடைய கரம் ஒன்று தான் செய்யணும். எதை? கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல சரியான ஆளை மீட் பண்ணி சரியான வார்த்தை பேச வைக்கிறது அவர் செய்கிறது. எப்படி? மோசஸ் சிறு குழந்தை, பிஞ்சு குழந்தைய ஒரு கூடையில் வச்சு அனுப்புகிறாங்க, ஒரு போட்டு மாதிரி. அந்த போட்டில் அந்த ராஜாத்திக்கு முன்னால் வந்து நிற்குது அந்த கூடை. 10 நிமிஷம் முன்னால் வந்திருந்தா அங்கே வேலை செய்கிற அம்மா தூக்கிட்டு போயிருக்கோம். இல்லாட்டா அது எங்கேயாவது இப்படி போய் மீனவர்கள்கிட்ட போனால் மீனவங்க குடும்பத்துக்கு போயிருக்கோம். இல்லை, லேட்டாக வந்திருந்தாலும் அந்த அம்மா பார்க்காம போயிருக்கோம். ஆனால் வந்திருக்கிற நேரத்தில் அதில் மோட்டார் கிடையாது, அதில் ரிமோட் கிடையாது, அதில் ஒன்றும் கிடையாது. எது அந்த குழந்தைய கொண்டுட்டு போய் அங்கே நிற்க வச்சுச்சுன்னா ஆண்டவருடைய விரல், அவருடைய காத்து, அவருடைய செயல். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சரியான நேரம், there is a timing of God. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு டைமிங்னு இருக்குது. எல்லாத்துக்கும் சீசன் டைமிங்னு இருக்குதுங்க. அதாங்க நேரம். நேரம்னு ஒன்று இருக்கு. ஆனால் நமக்கு அவசரப்படுறோம். அந்த அவசரப்படுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போய் ஆசீர்வாதத்துக்கு முன்பாகவே நம்ம ஓடிடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இன் his time he makes everything beautiful. இந்த கல்யாண கார்டெலாம் போடுவாங்க, அவருடைய நேரம், அவருடைய காலம், அந்த கரெக்டான நேரத்தில் எல்லாத்தையும் பூர்ணமாக அவர் முடிப்பார். அவர் நேரத்தில் எல்லாம் கரெக்டாக செய்வார். அவர் தப்பாக செய்ய மாட்டார், அவர் லேட்டாகவும் வர மாட்டார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் கையில் நம்மளை ஒப்பு கொடுக்க போல ஆண்டவர் நம்மளை சரியான நேரத்தில் சரியான ஆட்களை சந்திக்கவும் நம்ம வாழ்க்கையில் அந்த நேரத்துக்கு கரெக்டான நேரத்தில் உயர்த்துறதுக்கும். நிறையா பேருடைய வாழ்க்கையில் யோசித்து பார்த்தா அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆச்சு, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகலன்னுவாங்க. அவங்களுக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஆயிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, நான் மட்டும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா என் மைண்டு கூட சரியாக ஒரு முதிர்ச்சி கூட இல்லாமல் விளையாட்டுத்தனமாக பொறுப்பு இல்லாமல் இருந்தேன், என் கல்யாணமே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம், நல்ல வேலை கொஞ்சம் வளர்ந்த பிறகு எனக்கு ஆச்சுன்னுவாங்க. நமக்கு அந்த நேரத்தில் தெரியாது. ஆனால் ஆண்டவர் யார் யாருக்கு எந்தெந்த நேரம் வச்சிருக்கிறாரு அவருக்கு தெரியும். அவர் யாரையும் மறக்க மாட்டேன்றார், உன்னை மறக்கவே மாட்டேன்றார். ஆமேன். ஆபிரகாம் விட்டு அந்த ஆகார் அனுப்பி விட்டுறாங்க. சாராளோட சண்டை ஆயிடுச்சு. அப்போ அந்த ஆகார் போயிடுச்சு. அந்த ஆகாரோட அந்த குழந்தையும் போயிட்டான், இஸ்மவேல். அப்போ அவங்க போய் கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த தண்ணியும் காலை ஆகிட்டு வனாந்திரத்தில் போய் தண்ணி இல்லாமல் தாகமாய் இந்த குழந்தை சாகிற நிலைமையில் இருக்கு. அப்போ அந்த தாய் சொல்லுது, என் பையனை சாகிறத நான் கண்ணால் பார்க்க முடியாது, கொஞ்சம் தூரத்தில் அவனை போய் அவனை அப்படியே வைத்துட்டு இந்த அம்மா திரும்பிட்டு அழுகுறாங்க. அம்மா கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆபிரகாம் கைவிட்டாச்சு, எல்லாரும் கைவிட்டாங்க. சரி நல்லது, அந்த குழந்தை சாகட்டும், பிரச்சனை இருக்காதுன்னு ஆண்டவர் யோசிக்கல. ஆண்டவர் அந்த பிள்ளையையும் நினைவு கூர்ந்தார். அதான் சொல்றாரு, அந்த ஆகாரையும் நினைவு கூர்ந்து அங்கே தேவன் வந்து அங்கே ஒரு தண்ணீரை உண்டாக்கி அவங்க கண்ணை திறந்து அவங்கள ஆசீர்வதித்து நீயும் ஒரு பெரிய ஜாதியா இருப்பேன்னு சொல்லி ஆசீர்வதித்து அவங்கள ஊக்குவித்து அனுப்பிச்சாரியா. மறக்கல அவங்கள கூட. இன்னைக்கு நம்ம லைஃப்ல மறக்க மாட்டார், அந்த நிச்சயம் இருக்கணும், என்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் நான் உன்னை குறித்து நான் நினைவா இருக்கிறேன்றார். அவர் சொல்றாரு, உன்னை என் கையில வரைஞ்சு வச்சுக்கிறேன்றார். ஐயா, நீங்க
எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்காதுங்க. வசனம் சொல்லுகிறது, என் உள்ளங்கரத்தில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், அதனால உன்னை பார்க்காம நான் இருக்க முடியாது. என்ன அழகான ஒரு காரியம். என் உள்ளங்கரத்தில் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். இன்றைக்கு நம்முடைய லைஃப்பில் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, he will never forget. ப்ரிப்பேர் பண்ணுறார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறார்? நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறார். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறார். அந்த வெயிட்டிங் பீரியட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு குயவன், நல்லா கேளுங்க, ஒரு குயவன் ஒரு பானையை வணையும் பொழுது, நல்லா கேளுங்க, களிமண் எடுத்த உடனே பட்டுன்னு பானை வராது, தெரியல உங்களுக்கு. அந்த களிமண் எடுத்து அவர் உருட்டுறாரு, அந்த சக்கரத்தில் போட்டு சுத்து போறார், அப்புறம் அதை உருவாக்குறாரு. இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அந்த பானைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பா, நம்ம சூப்பர் ஆயிட்டோம், இப்போ நம்ம அவ்வளோதான், நம்ம லைஃப் சூப்பர் ஆயிடுச்சு, இப்போ நம்ம பார் எல்லாரும் நம்மளை பார்க்க போகிறாங்க. உடனே அதை தூக்கி என்ன பண்ணுறாரா, ஒரு ஷெல்ஃபில் வச்சிடுறாரு. அந்த பானை என்ன சொல்லுது, என்னடா இது ஷெல்ஃபில் வச்சுட்டு மறந்துட்டாரா, என்னை மறந்துட்டாரா, எல்லாரும் போயிட்டாங்களே என்னை மறந்துட்டாரா. அந்த களிமண்ணுக்கு ஒன்றும் தெரியாது அந்த கொய்யவனுடைய மைண்டில் என்ன இருக்குன்னு. அந்த களிமண் சொல்லும், அந்த ஜாடி ஈரமாக இருக்கும், ஷெல்ஃப்லேருந்து கீழே இறங்கிடலாம், குச்சிடலாமா, கீழே கீழே குதிச்சா என்ன ஆகும், முடிஞ்சிடும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் குதிக்கிறதுக்கு இருக்காங்க. நான் சொல்கிறது எங்கேயா மெதிலேருந்து ஊந்து சாவர மேட்ரு கிடையாது, அவசரப்படுறது. எனக்கு பொறுப்பு கொடுக்கல, எனக்கு தருணம் கொடுக்கல, எனக்கு சான்ஸ் கொடுக்கல, கோச்சிக்கிறது. அங்கே தான் எல்லாம் தப்பு நடக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு நீ காத்திரு. humble yourself under the mighty hand of God. ஆண்டவருடைய மகத்துவமுள்ள கரத்துக்கு கீழே உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு, சரியான நேரத்தில் உன்னை நான் உயர்த்துவேன். he will lift you up in due time. due time. அம்மா, ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு கரெக்டான டைம் வர வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணி தான் ஆகணும், அவசரப்பட முடியாது. கரெக்ட் இல்லையா? ஆண்டவர் நம்மளையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆண்டவருடைய தரிசனம் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா வெயிட்டிங் 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 கற்றுக்கணும். கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவரை நம்பி நீங்க செய்வீங்க அப்பான போல, நீ நினையாத விதத்தில் நீ ஒரு புது பலன் அடைந்து செட்டை அடித்து கழுகை போல உயர்ந்துருவேன். அதனால் இந்த காத்திருக்கும் நேரத்தை அவரை முகத்தை பார்க்குற மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ளணும். நம்ம முறுமுறுக்கிறோன்னா வாழ்க்கையில் பெட்டர் ஆகிறது பதிலாக பிட்டர் ஆகிடுவோம், கசப்பாயிடுவோம் முன்னேறதுக்கு பதிலாக. அதனால்தான் காத்திருக்கும் நேரத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரிக்க 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 நம்ம மைண்டுக்கு கரெக்டாக வரும், சந்தோஷம் இருக்கும், பிரச்சனைகளை பார்க்க மாட்டோம். எனக்கு புரியாட்டாலும் அதான் அவர் என்ன அழகா சொல்றார், அந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்ளணும். அத்திமரம் துளிருடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் ஒரு ஆட்டுக்குட்டி கூட இல்லாமல் போனாலும், என் வயலெல்லாம் வீணா போயிட்டாலும், அப்படி மோசமான ஒரு வருத்தமானாலும் நான் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருப்பேன். எப்படி மன மகிழ்ச்சியா இருக்க முடியும்? எல்லாம் போயிட்ட பிறகு இருக்கிறான்னா காத்து கொண்டு இருக்க போல நம்ம சோர்வாக கூடாது. நம்ம வாழ்க்கையில சொல்லணும், எனக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ண காரியங்கள் வந்துதான் ஆகணும். அதை யாரும் என்கிட்ட பறிக்க முடியாது, எந்த பேயும் படுங்க முடியாது, எந்த பிசாசும் திருட முடியாது. எனக்குன்னு வைத்த காரியத்தை அவர் என் வாழ்க்கையில கொண்டு வருவார். என் வீடு தேடி அவருடைய மன்னா தேடி வரும். நான் எங்கேயும் போக வேணாம், கர்த்தருக்கு காத்திருப்பேன். நான் ஆண்டவருடைய ஊழியத்தில் ஒரு டைம் ஆண்டவர் நீ பிரசங்கம் பண்ணுறதை நிறுத்துன்னு என்னை ஏவினார். இப்போ நான் சொன்ன பாருங்க, இந்த மெசேஜ் எப்படி சொல்லணும்னு, அது மாதிரி நீ நிறுத்து, அமைதியாக இருன்னார். அப்போ நான் கேட்டேன், நான் அமைதியாக இருந்தால் அப்புறம் நான் எப்படி சோர்த்துன்றது? அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது, அவங்க ஏதோ செய்கிறாங்க, எனக்கு இதுதான் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ பிரசங்கம் பண்ணனால்தான் நீ வாழ போகிற, சாப்பிட போகிறதுன்னு இல்லை, நீ எனக்கு கீழ்ப்படிந்து அமைதியாரு, பணம் உன்னை வீடை தேடி வரும்னாரு. 1.5 ஆண்டு, அப்போ என் குழந்தை சின்ன பிள்ளையா இருக்குது, யோசித்து பாருங்க. 1.5 ஆண்டு வீட்டு வாடகை கட்டினேன், ஒரு கடன் இல்லை, பணம் எப்படி தான் வந்துச்சுன்னு தெரில,
வீடு தேடி தான் வந்துச்சு. நான் எங்கேயும் வீடு வீடாக போய் நான் ஜெபம் பண்ணுறேன் காணிக்க கவருன்னு பார்த்த ஆள் கிடையாது. அது எனக்கு இஷ்டம் கிடையாது. அதுக்கு பதிலாக நான் வேற ஏதாவது செஞ்சுட்டு போவேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு வீடு தேடி வாசல்ல மண்ணா மழை போல பெஞ்சிச்சு. இப்பேற்பட்ட தேவன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாரு ஐயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சஞ்சலம் வேண்டாம், முறுமுறுப்பு வேண்டாம், व्यसனம் வேண்டாம். கடவுள் நம்ம விட்டு இல்லைன்னு நினைக்காதுங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறனால தான் இப்ப அமைதியா இருக்கிறாரு. அவர் முடிச்ச உடனே காரியத்தை செய்வார் பாருங்க. நீங்க எதிர்பாராத அற்புதம் உங்க வாழ்க்கையில உதிக்கும். ஆமென். கண்ணால பார்க்காதது, காதால கேட்காதது, உன்னுடைய கற்பனையினால் கூட எட்ட முடியாத காரியங்களை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். இருளில் இருக்கிற ஐஸ்வர்யங்களை உனக்காக வைத்திருக்கிறேன். கோணலானவைகளை நேர்படுத்தி உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன்றாரு. நம்ம வாழ்க்கையில என்ன காத்திருக்கும் நேரத்தில் ஒண்ணுமே புரியாட்டாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ற ஒரு காரியம் வேணும். ஆண்டவருக்கு ஒன்றும் புரியாட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நீர் நல்லவர், உமக்கு எல்லாம் தெரியும், நீர் லேட் கிடையாது, நீர் லேட்டாக வந்தால் கூட லேட்டஸ்டாக தான் செய்வர். இது எந்த கதைனா, என்ன சொன்னாங்கல்லாம், அது ஏதோ சினிமாவில் டைலாக் இருக்குது போல. என்ன சொன்னாங்க, நீங்கள் என்னங்க இவ்வளோ லேட்டாக தமிழ் மினிஸ்ட்ரி வந்துக்கிறீங்க, 22 வருஷமாக இங்கிலீஷ்ன்ட்டு அப்பமே வந்திருக்கலாம். அப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இல்லை இல்லை அவர் லேட்டாக வந்தால் கூட நல்லா லேட்டஸ்ட்டாக வந்துக்கிறாருன்னு சொன்னாங்க. அது ஒரு ஆறுதல். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, இருமை என் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? நீங்கள் போய் படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் சிறந்த ஆட்கள் எவ்வளோ பேர் அவங்க 50வது வயசுக்கு மேலே தான் அவன் வாழ்க்கையில் லக்கே வந்துச்சு. அவன் பெரிய ஆள் ஆனது 50 வயசுக்கு மேலே. ஏங்க 50 வயசு சொல்லுங்க? நான் ஸ்கூலில் போய் பிள்ளைகளெல்லாம் என்கரேஜ் பண்ணுறேன். நம்ம தேசத்து பிரதமர், அந்த பிரதமர் ஐயாவுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவர் ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்த காரியம் எந்த வயசுல வந்து பிரதமராக மாறினாரு? 16 வயசா, 18 வயசா, 30 வயசா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். 64 வயசுல அவர் பிரதமராக அமைஞ்சு அதுக்கப்புறம் குடுகுடு ஏரோப்ளேன்ல எல்லாம் ஓடி காடு செஞ்சு எவ்வளோ நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்தா ஒருத்தரும் சொல்லக்கூடாது 40 வயசு 45 வயசுல ஐயோ எனக்கு வயசாயிடுச்சுன்னு. அந்த பேச்சே வரக்கூடாது. உங்களுக்கு வயசே ஆகல. கரெக்டாங்க? நான் சொல்றது கரெக்டா? உங்க கண்ணெதிர ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. உங்களுக்கு இருக்கோ இல்லையா? எனக்கு இருக்கு. நான் சொல்லி என்ன தேத்திக்கிறேன். வை நாட்? வந்தது பெருசு இல்லைங்க. வந்துட்டு பேப்பர்ல பார்த்தா பல நாட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு நடக்குது ஒரு காரியம். உங்க வாழ்க்கையில ஏன் சோர்வா முடங்கி போய் வயசாயிடுச்சு எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எல்லாம் அந்த காலத்துல நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்படி பேச்சே இருக்கக்கூடாது. ஆண்டவர் லேட்டே கிடையாது. கரெக்டான நேரத்தில் அழகா முடிப்பார். இன்னைக்கு உங்க வயசு என்ன? 50 வயசு, 40 வயசு, 45 வயசு, 55 வயசு வயசை சொல்லி சோர்வில்லை. கடவுள் இதுக்கு மேலே தான் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார், உதிக்கும். உன் வயோதிப காலத்தில் கூட நீ கனித்தர மனுஷனா இருப்ப, மனுஷியா இருப்ப. அந்த நேரத்தில் வர கனிகள் உன் வாழ்க்கையில வரும். நான் இன்டர்நெட்ல போட்டு பாருங்க, 50 வயசுக்கு மேலே சூப்பரான ஆளுங்க எவ்வளோ லிஸ்ட் இருக்குது. அவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையே எல்லாமே புதிய வானம் புதிய பூமின்னு அவங்க வாழ்க்கையில் வந்துச்சு காரியங்கள். ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆயிடுச்சு பாருங்க. அப்போதான் ஈசாக்கே பிறந்தார். மோசஸுக்கு 80 வயசுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வந்து புதரில் ஒரு செடி ஏரிய காமிச்சு அவர் பேசினார். அநியாயங்க, அநியாயம்னு அவரை சொல்ல, அவர் வாழ்க்கையை பார்த்தா 40 வயசு வரைக்கும் சூப்பராக அரண்மனையில் இருக்கிறாரு. அடுத்த 40 வயசு ஆடு மேய்க்கிற மனுஷனாக மாறுறாரு. இது என்னங்க ஒரு முன்னேற்றமா? இது கீழே போட்டாங்க தூக்கி. அவருக்கு எல்லாமே பேசுகிற சக்தியே மறந்து போச்சு. அப்போ 80வது ஆண்டில் ஆண்டவர் அவரை நோக்கி, மோசஸ் உனக்கு ஒரு வேலை வச்சுக்கிறேன். என்ன வேலை? நீ எகிப்துக்கு போய் என் ஜனங்களை மீட்கணும், போ, நான் உன் கூட இருக்கிறேன்னு. எந்த வயசில்? எத்தனை பேர் 80 வயசு இன்னும் ஆகல உங்களுக்கு? எந்த நேரம் ஆண்டவர் நமக்கு வேலை கொடுப்பார், நமக்கு ஒரு தரிசனம் கொடுப்பார், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும். ரிட்டையர்மெண்ட்டை யோசிக்காதுங்க. சுவாசியில் உங்களுக்கு ஜீவன் காத்திருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த நேரமும் ஆண்டவர் யாரை வச்சு என்னும் செய்ய முடியும். அவருக்கு ஒரு லேசான காரியம். அவர் சொல்றார், நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையும் காண மாட்டாய், நீ வெட்டி வச்சுக்கிற பள்ளம் எல்லாம் நிரம்பி தண்ணியாக ஓடும்.
இது அவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உன் வாழ்க்கையில அதிகமான முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் நீ ஒருவனும் தேவனை சந்தோஷமா அவரை சந்திக்க முடியாது, அவரை பிரியப்படுத்த முடியாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில விசுவாசம் என்ன? விசுவாசம் எல்லா விதமான விசுவாசம் இருக்கு. நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாதது யாரு? யாராச்சும் உங்க சேரை உட்கார போல அட கால் உடஞ்சிருமான்னு யோசித்துங்களா? என்ன மாதிரி ஃபெய்த்தில் உட்காந்துக்கிறீங்கன்னு தெரியும் எனக்கு. யாருமே செக் பண்ணல. என்ன சார்? நானாச்சும் சில சமயம் பார்ப்பேன் ஸ்டேஜ் எப்படி இருக்குதுன்னு, நீங்க அது கூட பார்க்கல. அப்போ இந்த மாதிரி இல்ல, கர்த்தர் எனக்கு சகலத்தை செய்து முடிப்பார். இன்றைக்கு சொல்றார் ஆண்டவர், உன்னை நான் மறக்கவில்லை, கரெக்டான நேரத்தில் உன்னை தேடி வருவேன். எலிசபெத்தை தேடி கரெக்டான நேரத்தில் வந்தார், அங்க ஒரு குழந்தை பிறந்துச்சு. மனோவா உடைய வாழ்க்கையில வந்தார், அங்க ஒரு சிம்சோன். காத்திருந்தவங்க எல்லாரும் வாழ்க்கையில மலடி ஆயிட்டோம் நினைச்சவங்க. ஆனா பாருங்க, எலிசபெத் வயிற்றுல வந்தது யாரு? யோவான் ஸ்நானகன். அந்த மனோவா குடும்பத்தில் வந்தது யாரு? சிம்சோன். சாமுவேலுடைய தாய் தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க, வந்தது ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி. இன்னைக்கு உங்களுடைய காத்துக்கிறது வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன்னை மறக்க மாட்டார். 38 ஆண்டுகள் காத்திருந்து பெதஸ்தா குளத்தண்ட ஒரு மனுஷன் முடங்கி கிடந்தான். 50 ஜனங்கள், கண்ணுக்கு நிறைய ஜனங்கள், சப்பானிகள், குருடர்கள், பலவீனர்கள் இருக்காங்க. எல்லாரையும் விட்டுட்டு ஒரு மனுஷன், வசனம் சொல்லுகிறது, அவன் இந்த நிலையில அநேக நாட்களாக இருக்கிறான் என்று அறிந்து, ஆஹா என்ன அழகா சொல்லுது, இந்த கண்டிஷன்ல லாங் டைமா இவன் இருக்கிறான்னு அறிந்து அவனை மட்டும் தேடி கிட்ட வந்து இயேசுவானர் பார்த்து கேட்கிறார், எப்பா நீ சுகமாகணும்னு உனக்கு விருப்பம் இன்னும் இருக்கா, இல்லை போயிச்சா? பஸ்பமா போயிச்சா? இல்லை இல்லை, இன்னும் இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்க இருதயத்தை தட்டினா, எனக்கு இன்னும் தரிசனம் இருக்கு ஆண்டவரே, எனக்கு தரிசனம் இருக்கு. 38 வருஷமா அவன் கிடக்குறான், கை கால் வராம அவன் அழுகுறான், எனக்கு யாரும் இல்லை சார். தூக்கி உள்ள தண்ணியில போடுறது கூட என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் தூக்கி கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் விட்டு போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத. ஏன்? பெதஸ்தா குளம்னா இறக்கம் ஒரு குளம், அதுக்கு பேருனா மர்சி. ஒரு குளத்தை நம்பி இருந்தான், ஆனா இறக்கமாகிய சமுத்திரமே அங்க வந்து நின்றுச்சு அவருக்கு. அவர் சொல்ற, நான் இருக்கிறேன்டா, தூக்குடா பெட்டை எடுத்து நடப்போ அப்படின்னாரு. அவன் பெட்டை எல்லாம் மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில திடீரென்று அந்த காரியம் நடக்கும். கடந்த நாட்கள் நடந்ததை நீ எண்ணி பார்க்காத ஒரு புதிய காரியம் டக்குன்னு உதிக்கும். இதான் வார்த்தை உன் வாழ்க்கையில. இட் வில் ஜஸ்ட் ஸ்ப்ரிங் ஃபோர்த். அது சொல்லிட்டு வராது, நடக்கும். ஆனா நடக்கிற வரைக்கும் வசனம் சொல்லுகிறது, யோசேப்ப சங்கீதம் 105 திருப்பாதுங்க, கர்த்தருடைய வார்த்தை சோதித்து பரிச்சை பார்த்துச்சான். அவன் காலை கட்டி போட்டாங்களாம். அப்ப அவர் சொன்ன வாக்கு தத்துவம் அவனை பரிச்சை பார்க்குது. இன்னும் நம்புறியா? 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 நம்புறேன். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் சுலபமாக சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் நீங்க வருத்தப்படக்கூடாது. யாரும் தற்கொலை யோசிக்காதுங்க. உங்க கூட இருக்கிறவங்க கூட தெரியாது உங்க யோசனை என்னன்னு. ஆண்டவருக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் ஆண்டவர், இது முடியல தம்பி, ஐ am not finished with your life. உன் வாழ்க்கையில் சினிமா சொல்லிட்டு பாரு, முடிந்தது, முடியல, தொடக்கமே இன்னும் ஆகல. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் தான் போயிட்டு இருக்குது உன் வாழ்க்கையில், ட்ரெய்லர் தான் போகிற மாதிரி. உண்மையான காரியம் தொடங்க போகிறது. இன்னைக்கு உன் வாழ்க்கையை, இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து சொல்லணும்ப்பா, எங்கள் அம்மா வயிற்றுல ஒரு தீர்மானம் நீ வச்சிருக்கிற, நான் யாரை கல்யாணம் பண்ணணும், நான் எந்த ஊரில் இருக்கணும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்கள் கையில் அந்த தீர்மானம் இருந்துச்சா? யார் வீட்டில் பிறக்கணும், யார் உன்னுடைய தாய் தகப்பனாக இருக்கணும், நீ என்ன மொழி பேசணும், உன் மூஞ்சி மூக்கு எப்படி இருக்கணும், உன் ஸ்கின் கலர் என்ன கலரில் இருக்கணும், நீ தமிழ்நாட்டில் பிறக்கணுமா, கேரளாவில் பிறக்கணுமா, ஆந்திராவில் பிறக்கணுமா, அந்தமானில் பிறக்கணுமா? ஒன்றும் உன் கையில் இல்லை. நம்ம கையில் இல்லையே.
நம்ம பிறகு போலே செத்து போயிருக்கலாம், அபாஷன் ஆகி செத்துட்டு போயிருக்கலாம், எத்தனையோ குழந்தைங்க எப்படி. ஆனால் கடவுள் இவ்வளோ தூரம் நம்மளை எந்த அடிப்படாமல் கஷ்டப்படாமல் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கிறார். இம்மட்டும் வழி நடத்துகிற தேவன் இன்னமும் உன்னை வழி நடத்துவார். அந்த நோக்கத்தோட எதிர்காலத்தை பார்ப்போம். எதிர்காலமோ நல்ல காலங்கள் நடக்க போகுது. ஏன் ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கையில சுவையற்ற தண்ணீரை ராசரசமாய் மாத்தினதை போல கடைசி பரியந்தம் நல்ல காரியத்தை செய்கிற தேவன். அதான் அந்த பரமாறுறவன் சொல்றான், இது எப்படிங்க நல்ல காரியத்தை கடைசி வரைக்கும் வச்சிருக்கீங்க? இயேசுவானவர் சொல்றார், உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நான் நல்லது செய்வேன்ப்பா, தொடங்கிட்டு ஓட மாட்டேன். He who has begun a good work in you is faithful to complete it. உன் வாழ்க்கையில தொடங்கின அந்த வேலையை அழகா செய்வார். உன் வாழ்க்கையில கண்மலையின் மேல நிக்க வைப்பார். He will perfect everything concerning you. உன்னை குறித்து அனைத்தையும் பூர்ணமாக ஆண்டவர் முடிப்பார். நீ செய்ய வேண்டிய வார்த்தை ஒன்னே தான், உங்களால் ஆகும் ஆண்டவரே, நீர் செய்வீர், என் வாழ்க்கையில் நீர் செய்வீர், நான் நம்புகிறேன் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அன்றைக்கி நான் ஒரு யானையை பார்த்தேங்க, அதை கட்டி வச்சுக்கிறான் ஊசி போன ஒரு கயிறு வச்சு. நான் யோசிக்கிறேன், இவ்வளோ பெரிய பலசாலியாக இருக்குது, இந்த கயிறை பிச்சுக்க தெரியாது அதுக்கு? பார்த்தா கயிறு கிடையாது, பொய் தான் கட்டி வச்சுக்குது, தன்னால் முடியாதுன்னு. இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறதே நமக்கு தெரியாமல், மற்றவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் தெரியுது, ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது தெரியல. நம்மகிட்ட இருக்கிறது தெரியுதுன்னா என்ன, எல்லாம் பலவீனம் தான் தெரியுது. ஆனால் ஒரு நாள் வெளிப்பாடு வந்துச்சுன்னா தான் கண்ணு திறக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னா, சாதாரண நிலைமையிலேருந்து அசாதாரண காரியங்கள் செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக மாறுது. இந்த கான்ஃபரன்ஸ் 27 சனிக்கிழமை ஜூலை 2:30 மணிக்கு ராயப்பட்டா YMCA வளாகத்தில் ஐசக் ஜோ மினிஸ்ட்ரியும் YMCA மெட்ராஸும் சேர்ந்து நடத்துகிறோம். ஒரு அழகான கான்ஃபரன்ஸு, கான்செப்ட் கலந்த ஒரு வினோதமான ஒரு நிகழ்ச்சி. இங்கே வரும் பொழுது அஸ்வின் தைரியம், அவர் மட்டும் இல்லை, பாஸ்டர் ஜீவன் செல்லதுரை, இவங்கெல்லாம் பேசுறது கேட்க போல நமக்கும் சாதிக்க முடியுன்ற ஒரு தைரியம் நமக்குள்ள வரும். வாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, நண்பர்கள்லாம் கூட்டிட்டு வாங்க, உங்களை நாங்கள் மீட் பண்ணுறேன்.